வேற ஹரிஸ் தள்ளிலுங்க. இங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா மக்காவிலிருந்து மதீனா பயணம் வந்தாங்கல்ல, அந்த பயணத்துக்கு பேர் என்ன? ஹிஜ்ரத் பயணம். அந்த பயணத்தின் போது மதீனாவுக்கு வெளியில இந்த மதீனாவாசிகள் எல்லாம் வந்து என்ன செஞ்சாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்பு அளித்தாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க ஒரு வார காலத்துக்கு மேல தங்கினாங்க. தங்கும் பொழுது அவர்கள் உதவி செய்வதற்கும் குடிப்பதற்கும் பயன்படுத்திய கிணறு இங்க பாருங்க, இந்த இடத்துல தான் இருக்கும். இந்த கிணத்துக்கு பேரு ஹரிஸ்னு சொல்லக்கூடிய கிணறு. இங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே தங்கி இருக்கக்கூடிய காலங்களில் உதவி செய்வதற்கு குடிப்பதற்கு எல்லாத்துக்கும் இந்த தண்ணியை என்ன செஞ்சாங்க? பயன்படுத்தினாங்க. இப்ப மூடப்பட்டிருக்கு. சரியா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்க இருக்கும் பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஹஜ்ரத் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தியை சொன்னார்கள். இவங்க பெரிய சஹாபி. ஆரம்ப காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு ஈமான் கொண்ட சஹாபி. அவங்களுக்கு சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொன்னாங்க. அதே மாதிரி இந்த கிணத்துக்கு பேரு வேற ஹரிஸ் வேற காத்தம் அப்படின்னு சொல்லி இன்னொரு பேர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மோதிரம், நபி அவர்கள் மோதிரம் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லக்கூடிய அந்த முத்திரை குத்தப்பட்ட முத்திரை குத்துறதுக்கு பயன்படுத்தினாங்கல்ல, அந்த மோதிரத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பிறகு ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் எல்லாம் என்ன செஞ்சாங்க? பயன்படுத்தினாங்க, அணிஞ்சிருந்தாங்க. ஏன்னா அவங்களுடைய கலீஃபாவாக இருந்த முதல் கலீஃபா யாரு? இரண்டாவது கலீஃபாவாக இருந்த ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அணிஞ்சிருந்தாங்க. அதுக்கு பிறகு ஹஜ்ரத் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அணிஞ்சிருந்தாங்க. 3 பேர் அணிஞ்சிருக்காங்க. உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலத்துல அந்த மோதிரம் இந்த கிணத்துக்குள்ள விழுந்துருச்சு. இங்க வந்து போகக்கூடிய பழக்கம் எல்லா சஹாபிகளுக்கும் இருந்துச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரம் இங்க எப்போ வருவாங்க? சனிக்கிழமை இங்க வருவாங்க. அல்ஹம்துலில்லாஹ் நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? சனிக்கிழமை வந்திருக்கோம். அதை விட அந்த சுன்னத்தோட இன்னொரு என்னது? பொதுவோட வந்து 2 ரக்காத்து தொழுதா என்ன நன்மை? செஞ்ச நன்மை. அல்லாஹ் தஆலா நமக்கும் சொர்க்கத்தை வாஜிபாக்குவானாக. சொர்க்கத்திற்குரியவர்களா அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக. சொர்க்கத்திற்குரியவர்களுடைய செயல்பாடுகளை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்தருள் புரிவானாக.